இந்த குட்டி பொண்ணு அவன் அம்மா கிட்ட எனக்கு இன்னைக்காச்சும் அரிசி சோறு செஞ்சு கொடுமான்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கு அவன் அம்மா இங்க கூலிக்கே வழி இல்ல, உனக்கு அரிசி சோறு கேக்குதான்னு சொல்லி திட்டிடுறாங்க. இந்த குட்டி பொண்ணு சாமி கிட்ட போயிட்டு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாதான் அரிசி சோறு செய்யறாங்க, நான் கேட்டா அடிக்கிறாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்ப அங்க இருந்த ஒருத்தர் நான் வேணா உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க மாதிரி வரட்டான்னு கேக்குறாரு. அது எப்படி வர முடியும்னு கேட்கும் போது இவரு சொடக்கு போட்ட உடனே பொண்ணோட அத்தையா மாறிடுறாரு. இப்ப வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறதுனால அரிசி சோறு செய்யறாங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணுமே வயிறு நிறைய சாப்பிடுறா. இப்ப திரும்ப கோவிலுக்கு வந்துடுறாங்க. அந்த குட்டி பொண்ணு கையில ஒரு மணியை கொடுத்து உனக்கு எப்பெல்லாம் அரிசி சோறு சாப்பிடணும் போல இருக்கோ அப்பெல்லாம் இந்த மணி அடி, நான் வந்துடுறேன்னு சொல்றாரு. இந்த குட்டி பொண்ணு டெய்லி மணி அடிச்சு அவரை கூப்பிடுறா. அவரு டெய்லி ஒவ்வொருத்தர் மாதிரி வந்து குட்டி பொண்ணுக்காக விருந்தாளியா வந்து சாப்பிட்டு போறாரு. அப்படிதான் ஒரு வாட்டி அவன் மாமா மாதிரி வீட்டுக்கு போனா வீட்டுல அரிசி இல்லைன்னு அவன் அம்மா பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் கேக்குறாங்க. அவங்களும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை பாக்குற குட்டி பொண்ணு அவன் அம்மாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு டெய்லி அரிசி சோறு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, இன்னைக்கு நான் கூலையே குடிச்சுக்கிறேன்னு சொல்றா. நைட்டு இந்த குட்டி பொண்ணு தூக்கத்துல அரிசி சோறு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. அப்பதான் இவன் அம்மாக்கு ரேடியோல அனௌன்ஸ் பண்ணது ஞாபகம் வருது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல அரிசி சோறு ஒரு முட்டையும் போடுறதா அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ அடுத்த நாளே பொண்ணு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு பாட்டி பார்த்துட்டு பொண்ணு ஸ்கூலுக்கு சேர்க்க போறியான்னு கேட்கும் போது என் பொண்ணு ஸ்கூலுக்கு போனா வச்சு ஒருவேளை நல்ல சோறு சாப்பிடுவான்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்க.